அண்மைச் செய்தி. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் வழங்கப்படுவதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முஸ்லீம் லீக் கட்சிக்கு தற்பொழுது 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இடையே தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் இன்று கையெழுத்தாகியுள்ளதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, வணக்கம். மனிதநேய மக்கள் கட்சிக்கு தற்பொழுது 2 தொகுதிகள் என்ற தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்கள். திமுக, இந்தியன் யூனியன் லீக், அதே போல மனிதநேய மக்கள் கட்சி இடையே 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இன்று மாலை 7 மணிக்கு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது இந்த 2 கட்சிகளுக்கும் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற இருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக 2 கட்சிகளுக்கும் தலா 2 இடங்கள் என்பது வழங்கப்படும் என்று தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட்டது. 3 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியிருந்த நிலையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது 5 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் திமுகவில் புதிதாக நிறைய கட்சிகள் வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு தொகுதியை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் அன்று பேச்சுவார்த்தைக்கு வந்த போதே காதர் மொய்தீன் தெரிவித்திருந்தார், திமுக கூட்டணியில் தான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எப்போதுமே இருக்கும், 2 தொகுதிகள் கொடுக்கப்படும் என்று திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது தெரிவித்திருந்ததாகவும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது அது இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு இடையே 2 தொகுதிகளில் எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகள் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் பாபநாசம், மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் ஒதுக்கப்பட்டு 2 தொகுதிகளுமே வெற்றி பெற்றிருந்தது. அவர்களும் 5 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் என்பது வழங்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை 2 கட்சிகளுக்கும் இடையே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலீனா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.